எம்ஜிஆரை பற்றி சில எத்தனையோ நிகழ்வுகளை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை படித்து விட்டு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் மெய் மறந்து போனேன். காரணம் என்னன்னா, எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சாரங்கபாணியும் 5 வயது 8 வயது இருக்கும்பொழுது கண்டியிலேருந்து அவங்க அம்மா அழைச்சிக்கிட்டு குடந்தைக்கு வந்துட்டாங்க, கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளியில் 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு முறை அந்த வழியாக போகும்போது அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது. அப்போ உள்ள ஒரு டைரக்டர் இந்த பையனை பார்க்குற எம்ஜி ராமச்சந்திரன், ரொம்ப அழகாக இருக்கான அந்த பையன், தம்பி என்னோட படத்தில் நடிக்க வரியா அப்படின்னு கேட்டார். அப்போ கேட்ட உடனே அந்த பையன் அவனுக்கு ஆசையாக இருக்குது, பட் ஒரு ட்ரெஸ்ஸு என்கிட்ட இல்லை, தலை சீவிலன்னு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓரத்தில் ஒரு மரத்தில் நின்று அழுதுகிட்டு இருந்தான். அவன் பேர் எம்ஜிஆர்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, ஒரு பாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த பையனை கூப்பிட்டாரு, டேய் வாடா, ஏன் ரொம்ப நேரம் பார்க்குறேன், நீ அழுதுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த பையன் சொன்னான், ஏன் இந்த மாதிரி டைரக்டர் என்ன நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாரு, எனக்கு நடிக்க நான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ சட்டையை பாருங்கள், சட்டை எல்லாமே கிழிஞ்சிருக்கு, என் முகத்தெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, பவுடர் கூட என்கிட்ட இல்லைன்னு, இதுக்கு தான் கவலைப்படுறியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு சட்டை, நல்ல சட்டை, ஒரு கால் சட்டை கொடுத்து அவனை தலையிலலாம் எண்ணெய் வச்சு விட்டு பவுடர்னு அடித்து, இப்போ போட நீ ராஜா மாதிரி இருக்க, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். அப்படி சென்ற ராமச்சந்திரன் அந்த திரைப்படத்துறையில் வெற்றிகளை குவித்து இறுதியாக முதலமைச்சரும் ஆனார். ஒரு நாள் இந்த பாயோட நினைப்பு அவருக்கு வந்திருக்கு. திடீர்னு என்ன பண்ண, தன்னோட உதவியாளர் கூப்பிட்டு ஒரு 50 பவுன் நகை, ஒரு 5 லட்சம் பணத்தை எடுத்து வை கேட்குறாரு. யாருக்குங்க, நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிக்கிட்டு உடனே கும்பகோணத்துக்கு போறாரு. அந்த பாய் வயசாகி வீட்டில் அப்படியே ரொம்ப குடிசையான வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. தட்டுனது அந்த பாய் வெளில வராரு. வெளில வந்தோன்னா சிஎம் வந்தோன்னா நேராக போறாரு. ஐயா என்ன தெரியுதா, சிஎம்னு பார்த்து கேள்விப்பட்டிருக்காங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னோண்டு பையனுக்கு நீங்கள் கடை வச்சுருந்தீங்க, என்னை கூப்பிட்டு, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு பவுடர் அடித்து விட்டு ஒரு சட்டை கொடுத்து அனுப்புனீங்கல்ல, அந்த பையன் எம்ஜி ராமச்சந்திரன் நான் தாயா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து எடுத்துகிட்டு போன அந்த பவுனு பணம் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்தார். எத்தனையோ மனிதர்கள் பழமையை மறக்கிறார்கள், புதுமையை நினைக்கிறார்கள், ஆனால் செய்த நன்றியை மறக்காத ஒரு மனிதன் தான் மனிதனாக திகழ முடியும். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றியை ஒரு காலம் ஒரு மனிதன் மறக்கவே கூடாது என்பதற்கு எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கும் ஒரு நெகிழ்ச்சியை காட்டும் என்பது உண்மை.